தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 35 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 35 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது 2 பிரிவாக உள்ளது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலும் 2 பிரிவாக உள்ளது. ஆனால் பாமகவின் தொண்டர்கள் 90% பேர் அன்புமணி ராமதாஸ் பக்கம்தான் உள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையமும் அன்புமணி ராமதாஸ் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி என்று கூறி கட்சி கொடியையும் கட்சி சின்னத்தையும் அவரிடம் ஒப்படைத்துள்ளது. அன்புமணி ராமதாஸ் பாஜகவுடன் உறவை வைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஆனால் டாக்டர் ராமதாஸோ திமுகவுடன் உறவை வைத்துக் கொள்ள விரும்புகிறார். இந்த சூழ்நிலையில் அன்புமணி ராமதாசுடன் எடப்பாடி பழனிசாமி ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 35 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 35 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் வழங்க எடப்பாடி பழனிசாமி சம்மதித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இணைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் டாக்டர் ராமதாஸை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர திருமாவளவன் ரகசிய பேச்சுவார்த்தை டாக்டர் ராமதாஸிடம் நடத்தி வருகிறார். பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவாக உள்ளது. ஆனால் 90% தொண்டர்கள் அன்புமணி ராமதாஸ் பக்கம் உள்ளனர். வன்னியர் சமூகத்தினரும் 90% பேர் அன்புமணி ராமதாஸ் பக்கமே உள்ளனர். இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் இணைந்துள்ளார். அவருக்கு 35 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் வழங்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார். இது அதிமுக வட்டாரத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.